வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருभ्यो நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கூடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வணக்கங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலில் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாச வருஷம் பங்குனி மாதம் 9/12/2166 நாள் 23/3/2026 திங்கட்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய முக்கியமான விசேஷம் என்னவென்றால், வசந்த நவராத்திரி 5ஆம் நாள். இன்றைய வசந்த நவராத்திரி 5ஆம் நாளாக இருப்பதால் நமது சேனலிலே லலிதா சகஸ்ரநாமம், திருஸ்ரீ ஆகியவை வீடியோ பதிவாக பதிவிடப்பட்டு இருக்கின்றோம். அந்த வீடியோ பதிவினை தாங்கள் அனைவரும் தங்களது கிரகங்களிலே, இல்லங்களிலே காலை வேலையிலேயே ஒலிக்க வைத்து சாக்ஷாத் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியுடைய பரிபூர்ண சுபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியும் பெற வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய தினம் கார்த்திகை கிருத்திகை நட்சத்திர விரதமானது இருக்கின்றது. ஆகவே நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் 4 முழுவதும் கார்த்திகை விரதம் இருந்து நமது அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று அங்கே ஸ்ரீ பாலகந்தாயுதபாணி, ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ வள்ளி தேவசேனா சுப்பிரமணியேஸ்வர சுவாமிக்கு நடைபெறும் அபிஷேகம் ஆராதனையை கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து ஸ்ரீ பாலகந்தாயுதபாணிக்கும் ஸ்ரீ பாலசுப்பிரமணியேஸ்வரருக்கும் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியேஸ்வர சுவாமிக்கும் செவ்வல்லி மாலையை சாற்றி அவருடைய திருப்பாதங்களை சாட்டமாக விழுந்த நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்து கொள்வதால் தங்கள் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய பலனானது சாட்சாத் ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி பாலசுப்பிரமணியேஸ்வரர், ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணியேஸ்வர சுவாமியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமானதும் பரிபூர்ண ஆசியும் தங்களுக்கும் தங்களை குடும்பத்தை சார்ந்தவர்களையும் வந்து சேரும். மூன்றாவதாக இன்றைய தினம் தீதிரு நட்சத்திரமாக இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரமாக இருப்பதால், அதுவும் மரண யோகம் காலை முதல் இரவு 11:52 வரை மரண யோகம் மற்றும் தீதிரு நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் காலை முதல் இரவு 11:52 வரை நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஆனால் அதே சமயம் இரவு 11:52 மேல் தாராளமாக எவ்வித தங்கு தடையின்றி வெளியூர் பிரயாணங்கள் செய்யலாம். ஆகிய அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து திங்கட்கிழமை என்ற அதன் பிரகாரம் தங்கள் வாக்கியை கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீராமலிங்கம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி பங்குனி மாதம் 9/12/2126 நாள். ஆங்கில மாதம் தேதி மார்ச் மாதம் 23/3/2026. காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர்கள் கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை 6:20 அயனம் உத்தராயணே ருது சிசிரருதவ். மாசமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது பால்குண மாசே பங்குனி மாதம் மீன மாசே. இதே சந்திரபகவானாகப்பட்டவர் சுக்லபக்ஷமாக வளர்வெறியாக சிரார்த்த திதிக்கு மட்டும் சைத்திர மாசே சித்திரை மாதம் மேஷ மாசே. பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்வெறி. திதியானது பஞ்சமியாம் பஞ்சமி திதி.
38 நாழிகை 56 வினாடி, இரவு 9:54 வரை. அதன் பிறகு ஷஷ்டி திதி. இன்றைய சிராத்த திதியானது பஞ்சமி திதி. இந்த பிரபஞ்சம் முழுவதே பூலோகம் முழுவதும் மனித பிறவிகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யொன்றர்கள் குடும்பத்திலும், அதாவது சூரிய வம்சாவளிகள் சூராய்மானக்காரர்களுக்கும், சந்திர வம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத்த திதியானது பராபவ தமிழ் வருஷம் சைத்திர மாதம் சித்திரை மாசே மேஷ மாதம் சுக்லபக்ஷ வளைபிரை பஞ்சமி திதி. தங்கள் குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்ல உடன் பிறந்தவர்களோ சித்திரை மாதம் சுக்லபக்ஷ வளைபிரை பஞ்சமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவர்ஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களாகிய சிராத்தம் திதி தோதம் ஆகியவற்றை நிர்வாகம் செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால், இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் மனித பிறவிகளாக பிறந்த அனைவரது குடும்பத்திலும் அவரவர்களது பித்திருக்களுக்கு வருஷாவசம் செய்யக்கூடிய இந்த பித்திருக்கர்மாக்களை எப்படி எதை மையமாக வைத்து செய்ய வேண்டும் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள விஷயம் என்னவென்றால், ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்று மறுதினமானது தமிழ் மாதம் ஆரம்பித்துவிடும். அந்த தமிழ் மாதத்தை மையமாக வைத்துத்தான் தாங்கள் அனைவரும் தங்களது பித்திருக்களுக்கு வருஷாவசம் செய்யக்கூடிய இந்த பித்திருக்கர்மாவை செய்ய வேண்டும். இந்த விஷயமானது வெறும் பித்திருக்கர்மாவிற்கு மட்டும் தான் பொருந்துமே தவிர இந்த மாதமானது மற்ற அனைத்து விசேஷங்கள் சுப விஷயங்கள் அனைத்திற்குமே சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் இதுவோ அந்த மாதத்தில் தான் மையமாக வைத்து செய்ய வேண்டும். ஆனால் அதே சமயம் ஒரு தமிழ் மாதத்தில் 2 அமாவாசை வருமே, ஆனால் 2வது அமாவாசையை தான் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுது அந்த தமிழ் மாதமானது அதிக மாதம் என்று பெயர். அப்பொழுது தங்களது பித்தர்களுக்கு அவரவர்கள் மரணமடைந்த அந்த தமிழ் மாதத்தில் அந்த திதியில் சிராத்தமானது செய்ய வேண்டிய நேரிடும். இன்றைய வாசனமானது இந்து வாசரே சோமவாசரே, கிழமை திங்கள் கிழமை. இன்றைய நட்சத்திரமானது கார்த்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரம் 43 நாழிகை 49 வினாடி, இரவு 11:52 வரை. அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம். இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் மனித பறவைகளாக, அதாவது பங்குனி மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யென்றவர்கள் அனைவரும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்று நான் கொண்டாட வேண்டும். இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் இரவு 11:52 வரை மரண யோகம். அதன் பிறகு அமிர்த யோகம். இன்றைய விசேஷமானது வசந்த நவராத்திரி 5ஆம் நாள், கார்த்திகை கிருத்திகை விரதம். இன்றைய ராகு காலமானது காலை 7:50 முதல் 9:20 வரை. யமகண்டமானது காலை 10:50 முதல் பிற்பகல் 12:20 வரை. குளிகை காலமானது பிற்பகல் 1:50 முதல் 3:20 வரை. நல்ல நேரமானது இன்று காலை முதல் இரவு 11:52 வரை. தீதுரை நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் மற்றும் மரண யோகம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் இரவு 11:52 வரை நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. சோளமானது கிழக்கு, பரிகாரமானது தையம். சந்திராஷ்டமம். சித்திரை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மீனர்களுக்கு காலை 7:05 முதல் பிற்பகல் 12:41 வரை சந்திராஷ்டமம். சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மீனர்களுக்கு பிற்பகல் 12:41 முதல் மாலை 6:17 வரை சந்திராஷ்டமம். சித்திரை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மீனர்களுக்கு மாலை 6:17 முதல் பின்னிரவு 11:52 வரை சந்திராஷ்டமம். சுவாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மீனர்களுக்கு இரவு 11:52 முதல் பின்னிரவு செவ்வாய்க்கிழமை என்ற அதிகாலை 5:27 வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தாஸ்தினோ பவந்து. சுபமஸ்து ததாஸ்து.